வணக்கம். ஹிர்சூட்டிசம் இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இது பெண்களுக்கு சில சமயம் ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி முடி வளரக்கூடிய ஒரு நிலை. பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, மன ரீதியாகவும் இது ஒரு பெரிய சவாலா இருக்கலாம் இல்லையா? ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதை சமாளிக்க இப்ப நிறைய வழிகள் இருக்கு. அது என்னென்ன வழிகள்னு தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓட்டம் பார்த்துடலாம். முதல்ல இது வெறும் முடி பிரச்சனை இல்ல, அதுக்கும் மேலன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் இதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஹார்மோன் விளையாட்டு என்னன்னு பார்ப்போம். அடுத்து டாக்டர்ஸ் எப்படி இதை கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்ன மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் இருக்கு, கடைசியா ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், இது யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். உலக அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா சுமார் 5-10% பெண்கள் இந்த ஹிர்சூட்டிசத்தால பாதிக்கப்படுறாங்க. அடேங்கப்பா, பாத்தீங்களா? இது எதுவும் ஒருத்தர் 2 பேருக்கு வர பிரச்சனை இல்ல, நீங்க தனியா இல்ல, இது எவ்வளவு காமனான ஒரு விஷயம்னு இந்த நம்பர் நமக்கு நல்லாவே காட்டுது. அப்போ ஹிர்சூட்டிசம்னா அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது உடம்புல சும்மா முடி அதிகமா வளர்றது கிடையாது. இது பெண்களுக்கு, ஆண்களுக்கு தாடி மீசை மார்புல முடி வளருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் அடர்த்தியா கருப்பா முடி வளர்றது. இந்த பேட்டர்ன் தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல நிறைய பேருக்கு குழப்பம் வரும். ஹிர்சூட்டிசம், ஹைப்பர்ட்ரைகோசிஸ் ரெண்டும் ஒன்னு கிடையாது. ஹிர்சூட்டிசம்ங்கிறது ஆண்ட்ரோஜன், அதாவது ஆண் ஹார்மோன்களால ஒரு குறிப்பிட்ட ஆண் பேட்டர்ன்ல முடி வளர்றது. ஆனா ஹைப்பர்ட்ரைகோசிஸ்ங்கிறது உடம்பு முழுக்கவே பொதுவா முடி வளர்ச்சி அதிகமா இருக்கிறது. சோ ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க முதல்ல பார்க்குற விஷயமே இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான். அப்போ இந்த கண்டிஷனோட தீவிரத்தை டாக்டர்ஸ் எப்படி அளப்பாங்க? அதுக்கு அவங்க ஃபெரிமன் கேல்வே ஸ்கேல் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்றாங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்புல ரொம்ப முக்கியமான 9 இடங்களை, அதாவது முகம், மார்பு, முதுகு மாதிரி இடங்களை செலக்ட் பண்ணி அங்க முடி வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. அந்த மொத்த ஸ்கோர் 8 தாண்டிட்டா ஓகே, இது ஹிர்சூட்டிசம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி, வெளியில தெரியிற அந்த அறிகுறிகளுக்கு பின்னாடி நம்ம உடம்புக்குள்ள என்ன அறிவியல் வேலை செய்யுது? வாங்க கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். பெரும்பாலான கேஸ்கள்ல இதுக்கு மூல காரணமா இருக்கிறது நம்ம உடம்புல ஏற்படுற ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். இந்த ஹார்மோன் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாமாங்க. நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டிரான் உற்பத்தி ஆகுது, சரிதானே? அதுல வெறும் 1-2% தான் ஃப்ரீயா, அதாவது ஆக்டிவா இருக்கும். இப்போ நம்ம உடம்புல 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு. அது இந்த ஆக்டிவ் டெஸ்டோஸ்டிரானை எடுத்து அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த டிஹெச்டியா மாத்திடுது. இந்த டிஹெச்டி தான் ஒரு சூப்பர் வில்லன் மாதிரி. இது நேரா முடிவேர்க்கால்களுக்கு போய், ஹேய், நீங்க இன்னும் நீளமா அடர்த்தியா கருப்பா வளரணும்னு ஆர்டர் போடுது. இதுதான் மொத்த பிரச்சனைக்கும் ஆணிவேர். அப்போ இதோட முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்கும்? கிட்டத்தட்ட 90% கேசுகளுக்கு 2 முக்கிய காரணங்கள் தான். ஒன்னு, நம்மில் பலரும் கேள்விப்பட்ட PCOS, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். இன்னொன்னு இடியோபேத்திக் ஹிர்சூட்டிசம். இடியோபேத்திக்னா என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியாத வகை. மத்த காரணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மிதான். சரி, இப்போ காரணங்கள் என்னென்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா ஒருத்தருக்கு இதுல எந்த காரணம்னு டாக்டர்ஸ் எப்படி துல்லியமா கண்டுபிடிக்கிறாங்க? இது ஒரு துப்பறியும் கதை மாதிரி தான். டாக்டர்ஸ் படிப்படியா க்ளூக்களை சேகரிச்சு உண்மையான காரணத்தை நோக்கி போவாங்க. இது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். இந்த டயக்னோஸ்டிக் ஜர்னி எப்படி இருக்கும்னா, முதல்ல உங்கள்கிட்ட முழுசா பேசுவாங்க. எப்போ இது ஆரம்பிச்சது, முடி வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கா, வேற ஏதாவது அறிகுறிகள் இருக்கான்னு உங்க ஹிஸ்டரியை கேட்பாங்க. அப்புறம் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். அடுத்து ரொம்ப முக்கியமா லேப் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் பண்ணி ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. தேவைப்பட்டா மட்டும் கடைசியா அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன் மாதிரி இமேஜிங் டெஸ்ட்டுக்கு போவாங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் தான் கரெக்டான காரணத்தை கண்டுபிடிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த பிளட் டெஸ்ட்ல சில முக்கியமான க்ளூக்கள் கிடைக்கும். எப்படின்னா, டெஸ்டாஸ்டரான் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தா ஒருவேளை எங்காவது கட்டி இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் வரும். டிஹெச்ஏஎஸ் லெவல் அதிகமா இருந்தா பிரச்சனை அட்ரினல் சுரப்பியில் இருக்கலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி எல்ஹெச்க்கும் எஃப்எஸ்ஹெச்க்கும் உள்ள ரேஷியோ 3க்கு மேல போச்சுன்னா அது பிசிஓஎஸ்க்கான ஒரு வலுவான அறிகுறி. பாருங்க, ஒவ்வொரு ரிசல்ட்டும் ஒரு கதையை சொல்லுது இல்லையா? சரி, காரணம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இதுக்கான தீர்வுகள் என்ன? இதை எப்படி மேனேஜ் பண்றது? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரீட்மெண்ட்னா உடனே மருந்து மாத்திரைனா அர்த்தம் இல்ல. குறிப்பா PCOS பிரச்சனை இருந்து உடல் எடையும் அதிகமா இருக்கிற பெண்களுக்கு டாக்டர்ஸ் பரிந்துரைக்கிற முதல் விஷயமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அதாவது சரியான டயட், ரெகுலர் எக்ஸசைஸ். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணாலே போதும், உடம்புல இருக்கிற அந்த ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரான் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். இதுவே பாதி பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வா அமையும். சரி, இப்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வருவோம்.
சாய்ஸ் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், அதாவது கருத்தடை மாத்திரைகள். இது ஹார்மோன் உற்பத்தியை குறைச்சி நிலைமையை கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட். ஒருவேளை இதுல போதுமான ரிசல்ட் இல்லைன்னா இதோட சேர்த்து ஸ்பைரனோலாக்டோன் மாதிரி மருந்துகளை கொடுப்பாங்க. இது என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட டிஹெச்டி முடி வேர்க்கால்ல போய் வேலை செய்ய விடாம தடுக்கும். இது ஒரு பிளாக்கர் மாதிரி. அப்புறம் இடியோபேத்திக் ஹிர்சுட்டிசத்துக்கு ஃபைனாஸ்ட்ரைடுன்னு ஒரு மருந்து இருக்கு. அது டிஹெச்டி உருவாகிறதையே தடுக்கும். ஸோ ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. இந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கும் போதே ஏற்கனவே வளர்ந்த முடிய என்ன பண்றது? அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஷேவிங், வேக்சிங் மாதிரி டெம்பரரி முறைகள் இருக்கு. சில டாபிக்கல் கிரீம்ஸும் இருக்கு. ஆனா ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு எலக்ட்ரோலைசிஸ் அப்புறம் குறிப்பா லேசர் ஹேர் ரிமூவல் தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கு. ஆனா லேசர் பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். ஏன் இவ்ளோ செஷன்ஸ் போக வேண்டியிருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க. காரணம் ரொம்ப சிம்பிள். நம்ம முடிக்குன்னு ஒரு வளர்ச்சி சுழற்சி இருக்கு. அதுல அனாஜன்னு சொல்ற ஆக்டிவ் வளர்ச்சி நிலையில இருக்கிற முடிவேர்களை மட்டும்தான் லேசரால அழிக்க முடியும். ஆனா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா முடியும் ஒரே நேரத்துல அந்த ஸ்டேஜ்ல இருக்காது. அதனாலதான் திரும்ப திரும்ப செஷன்ஸ் தேவைப்படுது. அப்போதான் ஒவ்வொரு முறையும் ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு வர முடிய டார்கெட் பண்ண முடியும். சரி, இதுவரைக்கும் இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை பத்தி பார்த்தோம். கடைசியா எதிர்காலத்துல இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இந்த ஆராய்ச்சி மேற்கோள் பாருங்க. இது ஒரு சூப்பரான எதிர்காலத்தை காட்டுது. அதாவது ஃப்ளூரிடல் மாதிரி புதுசா டாபிக்கல் ஆன்டி ஆண்ட்ரோஜன்கள் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இனிமே நாம மாத்திரை போட்டு உடம்பு முழுக்க அதோட தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு பதிலா பிரச்சனை இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணா போதும். இது ரொம்பவே டார்கெட்டடா வேலை செய்யும். இதனால சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியாகும், ரிசல்ட்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். அப்போ இந்த முழு விளக்கத்திலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? ஹிர்சுட்டிசம் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய சிக்கலான பிரச்சனையா தெரியலாம். ஆனா உண்மை என்னன்னா, இது ஒரு ரொம்ப காமனான, நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய, திறம்பட மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். இதுக்கு தெளிவான டயக்னாஸ்டிக் பாதைகளும் இருக்கு, பலவிதமான எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கு. கடைசியா ஒரு சிந்தனையோடு முடிப்போம். இந்த மாதிரி டாபிக்கல், அதாவது மேற்பூச்சி சிகிச்சைகள், இன்னும் டார்கெட்டட் தெரப்பிகள் எல்லாம் வளர வளர உண்மையிலேயே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அவங்கவுங்க தேவைக்கேத்த மாதிரி ஒரு பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்குற நிலைமை வரும்போது இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா ரொம்ப பிரகாசமா இருக்கும் இல்லையா?